வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் 3 இன்ட்ரெஸ்டிங்கான உடன் பேஸ்டு ஹோம் டெக்கர் ஐடியாஸ் பார்க்கலாம். இந்த பாட் கவர் செய்யறதுக்கு இது மாதிரி உட் ஸ்லைஸா எடுத்துக்கலாம். அப்புறம் எந்த பாட்டுக்கு நீங்க பண்ண போறீங்களோ அந்த பாட்டோட கொஞ்சம் ஹைட் வச்சுட்டு இந்த உட் ஸ்லைஸை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிளான்ட் பாட் பேஸை விட நல்ல பெரிய உட் பீஸை எடுத்து சர்க்குலர் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சர்க்குலர் உட் பீஸை வச்சுட்டு ஸ்ட்ராங் க்ளூவை இந்த உட் ஸ்லைஸோட எட்ஜில் அப்ளை பண்ணி இந்த சர்க்குலர் உட் பீஸோட ஸ்டிக் பண்ணலாம். இல்லாட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா இந்த உட் ஸ்லைஸை ட்ரில்லரால் சின்ன ஹோல் போட்டுட்டு அப்புறம் சர்க்குலர் உட் பீஸை இந்த உட் ஸ்லைஸில் வச்சு எந்த இடத்துல ஹோல் போடணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு ட்ரில்லரால் இங்கேயும் ஹோல் போட்டுக்கலாம். அப்புறம் நெயில் யூஸ் பண்ணி இந்த உட் ஸ்லைஸை சர்க்குலர் ஷீட்டோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லா உட் ஸ்லைஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளான்டர் கீழே ஒரு பெரிய மேக்ரமி பீடை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஃபைனலாக வார்னிஷ் அப்ளை பண்ணி சீல் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பராக உடன் பிளான்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டெக்கரா உடன் ரோஸ் வித் சீ கோரல் ராக் டிசைனில் வேஸ் பண்ணலாம். வேஸ் செய்கிறதுக்கு எனி டைப் ஆஃப் பாட்டில் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கோரல் டிசைன் செய்கிறதுக்கு மோல்டட் கிளே யூஸ் பண்ணலாம். இந்த மோல்டட் கிளேயில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். இதை ஈக்குவல் போர்ஷனாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் பாட்டிலில் ஒயிட் அக்ரிலிக் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு பால் ஷேப்ல இந்த கிளேயை உருட்டி இப்படி ஃபிளாட் பண்ணிக்கலாம். அப்புறம் தெர்மோகோல் பாலை இந்த பாட்டில ஸ்டிக் பண்ணிட்டு இந்த ஃபிளாட் பண்ண கிளேயை இது மேல ஸ்டிக் பண்ணலாம். இப்படி பண்றதால கிளே யூசேஜ் கம்மியாகும். இந்த தெர்மோகோல் பால் இல்லாட்டி ஈவன் நம்ம ஃபாயில் பேப்பர் இல்லாட்டி வாஷர் டேப் அதை கூட இப்படி உருட்டி ஸ்டிக் பண்ணிட்டு அது மேல கிளேயை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பென்சிலால இந்த கிளேல இப்படி பஞ்ச் பண்ணி ஒரு கோரல் எஃபெக்ட் எடுத்துட்டு வரலாம். ஒன்ஸ் இந்த கிளே நல்லா ட்ரை ஆன பிறகு ஒயிட் அக்ரிலிக் கலரால பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ட்ரை ஆன பிறகு நான் லைட் ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக கோரல் ஸ்டோன் எல்லோ, ஆரஞ்ச், ரெட் கலர்ல இருக்கும். நீங்க எது வேணா சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், கோரல் வேஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வேஸ்ல வுடன் ரோஸ் வைக்கலாம். இந்த ரோஸ் இட்ஸி கிராஃப்ட் ஷாப் ஆர் ஈவன் ஆன்லைன் ஷாப்லயும் கிடைக்கும். இப்போ இந்த ரோஸோட எட்ஜ்ல கோல்டன் அக்ரிலிக் கலரால பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸோட எட்ஜஸ் நல்லா ஹைலைட் பண்ணும். நெக்ஸ்ட் ரோஸை ஸ்டீல் ஒயர்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்டீல் ஒயரோட ஒரு எட்ஜை இப்படி பெயிண்ட் பண்ணி ரோஸ்ல வச்சு ஸ்ட்ராங் க்ளூவால ஃபிக்ஸ் பண்ணலாம்.
இந்த ஃப்ளவரை அப்படியே வேஸ்ல வைக்கலாம். இன்னும் நல்லா ஷைனியா வேணும்னு இப்பாக்சி ரெசின் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசின் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ரோஸை கிளிங் பேப்பர் மேல மோல்டு ரிலீஸ் டேப்பால ஸ்டிக் பண்ணிட்டு இந்த ரோஸை ஸ்ட்ரைட்டா வச்சு அதுக்கப்புறம் ரெசின் அப்ளை பண்ணலாம். அப்பதான் இந்த ரெசின் நல்லா ரோஸ்ல இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்ட்ரைட்டா வச்சு ரெசின் அப்ளை பண்றோம். இந்த எபாக்சி ரெசின்ல ரெசின் அண்ட் ஹார்ட்னர்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். அதை 2:1 ரேஷியோல நல்லா மிக்ஸ் பண்ணி பபிள் ஃப்ரீயான எபாக்சி ரெசினை இந்த ஃப்ளவர் மேல அப்ளை பண்ணலாம். இந்த எபாக்சி ரெசின் 24 ஹவர்ஸ் நல்லா கியூர் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த ரோஸை ரிமூவ் பண்ணலாம். இந்த ஸ்டீல் ஒயர்ல ரெசின் எட்ஜ் ஹைலைட்டரை அப்ளை பண்ணி ஒரு கோல்டிஷ் லுக் எடுத்துட்டு வரலாம். கோரல் வேஸ் வித் வுடன் ரோஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டெக்கரா ஒரு வுடன் ஃப்ரேம் செஞ்சு அதுல சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் வைக்கலாம். இந்த டெக்கர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வுடன் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு 4 வுட் ஸ்லைஸை இப்படி ஸ்லாண்டிங்கா கட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் க்ளூவால ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், வுடன் ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு. ஈவன் வீட்டில் இருக்கிற எனி கைண்ட் ஆஃப் ஃபோட்டோ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வுட் ஸ்டெயின் அப்ளை பண்ணலாம். இந்த ஃப்ரேம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி MDF ஷீட்டை கட் பண்ணிட்டு இதில் ஜூட் ஃபேப்ரிக்கை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வுடன் ஃப்ரேம் ஜூட் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஜூட்டோட ரைட் சைடில் ஃபைன் லைனர் ஆர்ட் பண்ணலாம். இந்த ஆர்ட்டுக்கு வாட்டர் கலர் ஷீட் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பிளாக் அக்ரிலிக் கலரால் பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ட்ரை ஆன பிறகு லோட்டஸ் பிக்சரை கார்பன் பேப்பர் மேலே வச்சு அவுட்லைனை மட்டும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு மார்க்கர் பென்னால இப்படி அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டு இன்சைட்ல லைன் ஃபில் பண்ணலாம். லோட்டஸோட அவுட்லைன் பண்ணியாச்சு. இப்போ இன்சைட்ல லைன்ஸ் போடலாம்.
லோட்டஸ் ஃபைன் லைனர் ஆர்ட் வரைஞ்சாச்சு. இதை ஜூட் போர்டில் ஸ்டிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபெவிகாலை உடன் ஃப்ரேமில் அப்ளை பண்ணி ஜூட் ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போர்டில் இந்த சின்ன பிள்ளையார் சிலை வைக்கிறதுக்கு லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சிலையில வந்து ஸ்டாண்ட் இருக்கிறதால இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங் க்ளூ போட்டுடலாம். இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், 3 உடன் டெக்கர்ஸ் பண்ணியாச்சு. இந்த டெக்கர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த டெக்கரில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இது மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் க்ரியேஷன் பிக்சரை என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.